ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இங்கிலீஷ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் தினசரி பயன்படுத்தக்கூடிய முக்கியமான வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாக்கியம் பார்க்கலாமா? எனக்கு அப்படி தோணலை. எனக்கு அப்படி தோணலைப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? எனக்கு அப்படி தோணலை. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ. நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இங்கிலீஷில் எப்படி நம்ம சொல்லலாம்? நிச்சயமாக இல்லை. அஃப்கோர்ஸ் நாட். அஃப்கோர்ஸ் நாட் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக இல்லை. சரியாக தெரியலையே, எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில். இதெல்லாம் சின்ன வாக்கியங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தினமும் இந்த வாக்கியங்கள்லாம் அடிக்கடி பயன்படுத்துவோம். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள். ஐ எம் நாட் ரியலி ஷியோர். ஐ எம் நாட் ரியலி ஷியோர். நீயா அது? இப்போ ஃபோட்டோவில் பார்த்துட்டு, பழைய ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருப்பாங்க சின்ன பிள்ளையில். இப்போ பெரியவங்களானதுக்கப்புறம் ஃபேஸ் மாறி இருக்கும். அப்போ கேட்போம்ல, நீயா அது? ஆர் யூ தேட்? ஆர் யூ தேட் அப்படிங்கிறது தான் நீயா அது அப்படிங்கிற மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாக்கியம் பார்த்துடலாமா? சின்ன வாக்கியமாக தான் இருக்கும், பட் நீங்கள் அது உங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரண வாக்கியங்கள் ஒன்றா தான் இருக்கும். இப்போ பாருங்கள். அதை கழட்டு. அதை கழட்டு. டேக் ஆஃப் தட். இப்போது ரெயின் கோட் போட்டிருப்பாங்க குழந்தைங்க. ஸோ ஓகே, மழையிலேருந்து வந்துட்டு சீக்கிரம் அதை கழட்டுப்பா. ஸோ ஈரத்தோடய நிற்காத சொல்லுவோம்ல, டேக் ஆஃப் தட். அதை கழட்டு அப்படின்னா டேக் ஆஃப் தட் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன குழந்தைங்கள்ட்டையும் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறது எப்படி அப்படிங்கிற சின்ன வாக்கியங்களும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ பாருங்கள். இங்கே வலிக்குது. இப்போ குழந்தைங்க சொல்லுவாங்க, ஏன்ப்பா இடிச்சுக்கிட்டியா, என்னாச்சு, எனக்கு இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. இட் இஸ் பெயினிங் ஹியர். இட் இஸ் பெயினிங் ஹியர் அப்படிங்கிறது இங்கே வலிக்குது அப்படிங்கிற மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். நீ ரொம்ப தூங்கிட்ட. குழந்தைங்க லேட்டாக எழுந்திரிப்பாங்க. ஸோ மார்னிங் லேட் நைட்டில் தூங்கிட்டு லேட்டாக எழுந்திரிப்பாங்க. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? நீ ரொம்ப தூங்கிட்டேன்னு தமிழில் சொல்கிறது இங்கிலீஷில் யூ ஓவர் ஸ்லெப்ட். யூ ஓவர் ஸ்லெப்ட் அப்படிங்கிறது நீ ரொம்ப தூங்கிட்ட அப்படிங்கிற மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாக்கியம் பார்த்துடலாமா? நீ பேசுகிறது எனக்கு கேட்குது. நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு கேட்போம்ல. நீ பேசுகிறது எனக்கு கேட்குது. ஒரு சைட்லேருந்து இப்போது ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா, நான் பேசுகிறது கேட்குதான்னு கேட்கும்போது எஸ் ஐ கேன் ஹியர் யூ அப்படின்னு சொல்லுவோமா? எஸ் ஐ கேன் ஹியர் யூ அப்படின்னா, ஆமாம் நீ பேசுகிறது எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள். நீ பேசுகிறது எனக்கு கேட்கலையேப்பா, எனக்கு கேட்கலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதையும் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நாட்டு தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோ பாருங்கள். ஐ டு நாட் ஹியர் யூ. இப்போது டு நாட் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தில் நம்ம பேசுகிறதுனால டு நாட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். நான் இன்றைக்கி லீவு. ஏன்ப்பா இன்றைக்கி ஒர்க்குக்கு வரலையாப்பா, என்னப்பா ஆச்சு, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டியா, என்னாச்சு? எஸ் சார், நான் இன்றைக்கி லீவ் சார் சொல்லுவோம்ல. ஐ ஆம் ஆஃப் டுடே. ஐ ஆம் ஆஃப் டுடே அப்படிங்கிறது நான் இன்றைக்கி லீவு அப்படிங்கிற அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாக்கியம் பார்த்துடலாமா? அடுத்து பாருங்கள். நீ நடந்து போ. எப்படி போகிறதுனா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சரிப்பா நீ நடந்து போ நம்ம சொல்லுவோம்ல, யூ கோ பை வாக். யூ கோ பை வாக். ஸோ எப்படி வந்து ட்ராவல், வேறு ட்ராவல் எப்படி போகிறது அப்படின்னா, யூ கேன் கோ பை பஸ், யூ கேன் கோ பை ட்ரெயின். இது மாதிரி நம்ம ட்ராவல், எந்த ட்ராவல் யூஸ் பண்ணுறோமோ அந்த பயணத்தை நம்ம எது வழி தொடரோமோ அப்படி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். அவள் யார் உனக்கு? அவள் உனக்கு யார் அப்படின்னு கேட்போம்ல. அப்போது ஹூ இஸ் ஷீ டு யூ? ஹூ இஸ் ஷீ டு யூ அப்படின்னு அர்த்தம்.
இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடாப்பா, என்னப்பா கம்மியாக தான் சாப்பிட்ருக்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போப்பா. ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ஏதோ ஒரு விருந்துலேயோ நம்ம சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் ஹாவ் அ லிட்டில் மோர். ஹாவ் அ லிட்டில் மோர். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வேறு மாதிரி பேசலாம். எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ஸோ ஈட் லிட்டில் பிட் மோர், ஈட் லிட்டில் மோர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இது என்ன இவ்வளவு முக்கியமா, இது என்ன இவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்போம்ல, அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வை இஸ் இட் ஸோ இம்பார்ட்டண்ட். இது என்ன இவ்வளவு முக்கியமா அப்படின்னா, வை இஸ் இட் ஸோ இம்பார்ட்டண்ட். இதுக்கான இன்னொரு மீனிங், இது ஏன் இவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டாலும் நம்ம அந்த இங்கிலீஷில் வை இஸ் இட் ஸோ இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன காணொளி, என்ன உங்களுக்கு வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட சஜஷனை கேட்டு ஃப்யூச்சரில் வீடியோ போடுவோம். இப்போ பாருங்கள், நீ எப்போ அங்கிருந்து வந்த? when did you come back from there? நான் காலையிலேயே வந்துட்டேன். நான் காலையிலேயே வந்துட்டேன்ப்பா. ஐ கேம், காலையிலே வந்துட்டேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ ஐ கேமு, அதுக்கப்புறம் இன் த மார்னிங் இட் செல்ஃப். ஐ கேம் இன் த மார்னிங் இட் செல்ஃப் அப்படிங்கிறது நான் காலையிலே வந்துட்டேன் அப்படிங்கிற மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் அதை கேட்டுக்கிட்டே இருந்தான்ப்பா, நான் தான் சொல்லாமல் விட்டுட்டேன். சொல்லுவோம்ல, அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். He kept asking. He kept asking. என்னை வெட்கப்பட வைக்காதே. என்னை வெட்கப்பட வைக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏன்பா என்னை ஷையாக்குற, ஸோ என்னை வெட்கப்பட வைக்காத, ஸோ கூச்சமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் மேக் மீ ஷை. டோன்ட் மேக் மீ ஷை. படிப்படியாக அப்படின்னா என்ன? படிப்படியாக முன்னேறணும்னு சொல்லுவாங்களே, அப்போ படிப்படியாக அப்படின்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சின்ன வாக்கியம்தான், பட் ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒரு சின்னதாக ஒரு தூண் மாதிரி, ஒரு பில்லர் மாதிரி இந்த வேர்டு நம்ம பயன்படுத்தலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி சொல்லலாம். யூ கேன் இம்ப்ரூவ் எனி லாங்குவேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப் பை யுவர் ஓன் எஃபர்ட். பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அவுட் ஆஃப் சைட்னா என்ன தமிழில், இது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. சரிங்களா? அவுட் ஆஃப் சைட் அப்படின்னா என்ன? ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முயற்சி பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வாக்கியம் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், முன்னறிவிப்பு இல்லாமல். இப்போ ஒரு விஷயம், ஒரு நோட்டீஸோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது முன்னறிவிப்பு இல்லாமல் அப்படின்னா வித்தவுட் நோட்டீஸ். வித்தவுட் நோட்டீஸ் அப்படிங்கிறது முன் அறிவிப்பு இல்லாமல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வித்தியாசத்தை உணருங்கள். இப்போ இங்கிலீஷ் நீங்கள் வீடியோ பார்க்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் நம்மளோட சேனல் வாட்ச் பண்ண வித்தியாசத்தை நீங்கள் உணருங்கள் நான் சொல்கிறேன். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வித்தியாசம்னா என்னது? டிஃப்ரென்ஸாக. ஓகே, உணருங்கள் அப்படின்னா ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஃபீல் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வித்தியாசத்தை உணருங்கள் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்துடலாமா? அது விலைமதிப்பற்றது. அது விலைமதிப்பற்றது. இட் இஸ் ப்ரைஸ்லெஸ். இட் இஸ் ப்ரைஸ்லெஸ் அப்படிங்கிறது அது விலைமதிப்பற்றது அப்படிங்கிற மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வாக்கியம்தான், ஆனால் நம்மளுக்கு பயன்படக்கூடிய வாக்கியம், நம்ம டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணி இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு தடவை மைண்டில் உங்களுக்கு பார்க்குறப்போ கன்வே ஆகலைன்னா இன்னொரு தடவை இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் எப்படி வந்தீர்கள், நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு எப்படி ஒரு கொஷின் கேட்பீங்க. எப்படி அப்படின்னா ஹவ்வா. ஓகே, ஹவு டிட் யூ கம்
எப்படி வரும்? இது கம்ங்கிறது ப்ரெசன்ட் வேர்ப் தானேன்னு கேட்டிங்களா? டிட் வந்துச்சுன்னா நம்ம ப்ரெசன்ட் வேர்ப் தான் பயன்படுத்தணும். ஹவு டிட் யூ கம் தான் வரும். ஹவு டிட் யூ கேம் வராது. இப்போ அடுத்த வாக்கியம், நான் அதை கொண்டு வரவில்லை. நான் அதை எடுத்துகிட்டு வரலையேப்பா, நான் அதை எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் நம்ம பேச முடியும்? ஐ டிட் நாட் பிரிங் இட். ஐ டிட் நாட் பிரிங் இட் அப்படிங்கிறது நான் அதை கொண்டு வரவில்லை. அவர் என் உறவினர். அவர் என் உறவினர் அப்படின்னா அவர் என்னோட சொந்தம்ப்பா, என்னோட ரிலேஷன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் எப்படி நம்ம சொல்லலாம்? ஹீ இஸ் மை ரிலேட்டிவ். ஹீ இஸ் மை ரிலேட்டிவ் அப்படின்னா அவர் என் உறவினர் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்த வாக்கியம், யாரும் இங்கே வரலையே. யாரும் இங்கே வரவில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் நம்ம நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். யாருமே இங்கே வரல, அப்போ நோ ஒன்னு சொல்லாமா? ஓகே, நோ ஒன் கேம் ஹியர். பாருங்கள், பாஸ்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். முதல்ல அந்த டிட் வரப்போ எப்படி ப்ரெசன்ட் வேர்ப் வந்துச்சு, இப்போ டிட்டே இங்கே இல்லை. அப்படின்னா நம்ம கம்மை கேமாக மாற்றிடணும். நோ ஒன் கேம் ஹியர் அப்படின்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நீங்கள் எப்போது பிறந்தீர்கள். இப்போ நீங்கள் எப்போவா பிறந்தீங்க அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் ட்ரை பண்ணலாம்? நீங்கள் எப்போது பிறந்தீர்கள். வென் வேர் யூ பார்ன். இப்போது அருண் இந்த இடத்துல வென் டிட் யூ பார்ன்னு கேட்கலாமா அப்படின்னா தாராளமாக கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வென் வேர் யூஸ் பண்ணலாம். வென் டிட் யூ எப்போது பிறந்தீங்க அப்படின்னு கேட்குது. வென் டிட் யூ பார்ன் அப்படின்னு கேட்கலாம். உங்கள் வயது என்ன. உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்குறத இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க? வாட். இதெல்லாம் சிம்பிள். வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்பீங்களா? எஸ், வாட் இஸ் யுவர் ஏஜ். இப்போ கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் அவுட்டு, சின்ன ஹோம்ஒர்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாமா? முயற்சி பண்ணுங்கள், பார்க்கலாம். எஸ், இறுதி வாக்கியம் நீங்கள் ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்க. உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இதை நீங்கள் எப்படி இங்கிலீஷில் கன்வே பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஆன்சருக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் சிம்பிள் கொடுத்துருங்க. அண்ட் ஆங்கிலம் பற்றினா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் 9488018811 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சீக்கிரமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண். டேக் கேர் அண்ட் சைனிங் ஆஃப்.